ஹாலிவுட் படங்களுக்கு சற்றும் விறுவிறுப்பு குறையாத ஒரு ரெஸ்கியூ ஆபரேஷனை அமெரிக்க சிறப்பு படை நடத்தி மிகப்பெரிய ஒரு சாதனையை பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். அமெரிக்க மற்றும் ஈரான் நாடுகளுக்கிடையே கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக போர் நடைபெற்று வர்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதுக்கிடையில அமெரிக்கா ஈரானுக்கு இறுதியா ஒரு எச்சரிக்கை கொடுக்குது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை திறந்து விட்டுட்டு அமைதி பேச்சுவார்த்தைக்கு முன் வரணும். அப்படி இல்லை அப்படின்னா ஈரானை நாங்க தற்காலத்துக்கே அனுப்புவோம், ஈரானுக்கு நரகத்தை காட்டுவோம் அப்படின்ட்டு ஒரு அறிவிக்கை விடுறாரு. இந்த அறிவிப்பை சற்று பொருட்படுத்தாத ஈரான் அமெரிக்காவுடைய தாக்குதல்களுக்கு தக்க பதிலடிகளை கொடுத்துட்டே வராங்க. இதற்கிடையிலே ஈரான் வான்பரப்பில் பறந்த அமெரிக்காவின் F-15E ஈகிள் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற விமானத்தை ஈரானுடைய ஏவுகணை அமைப்புகள் தாக்கி அழிக்குது. இந்த விமானத்தில் பயணித்த 2 பேர், ஒரு விமானி மற்றும் வெப்பன் சிஸ்டம் ஆபீசர் அப்படின்னு சொல்லக்கூடிய WPS, இந்த 2 பேரும் பாராசூட் மூலமா குதிச்சு விமானத்துல இருந்து தப்பிடுறாங்க. பாராசூட் மூலம் குதித்த விமானி அமெரிக்காவுடைய சிறப்பு படையால உடனடியாக மீட்கப்படுறாரு. இந்த WPS ஆபீசர், வெப்பன் சிஸ்டம் ஆபீசர், ஈரானுடைய மிக முக்கியமான மலைப்பகுதியான ஜார்வாஸ் மலைப்பகுதிகளில் விழுந்துடுறாரு. ஸோ இவரை அமெரிக்க படைகள் ஒரு பக்கம் தேடுது, இன்னொரு பக்கம் ஈரானுடைய படைகளும் தேடுது. இதற்கிடையில இந்த தகவலை அறிந்து கொண்ட CIA அமெரிக்காவுடைய தலைமையகத்துக்கு இந்த தகவலை தெரிவிக்குது. இதற்கிடையில இந்த விமானியை பத்திரமாக மீட்கணும் அப்படின்ட்டு CIA ஒரு ட்ரிக்கை பிளே பண்றாங்க. அது என்ன ட்ரிக் அப்படின்னா, இந்த விமானியை நாங்க ஏற்கனவே மீட்டுட்டோம், அவர் தரைவழியா அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்படுறார் அப்படிங்கிற ஒரு பொய்ய ஈரான் முழுவதும் பரப்புறாங்க. இதற்கிடையில இந்த வீரர் ஜார்வாஸ் மலைப்பகுதியில் யார் கண்ணிலையும் படாம, இத்தனைக்கும் இந்த ஜார்வாஸ் மலைப்பகுதி என்பது ஈரானுடைய ட்ரோன்கள் மற்றும் ரேடார்களால கண்காணிக்கப்படக்கூடிய மிக முக்கியமான பகுதி. ஸோ இந்த பொய்யை நம்பி ஈரான் படைகள் தரை வழியா அந்த வீரரை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கிடையில அமெரிக்கா என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, MQ-9 ரீப்பேர் அப்படிங்கிற ட்ரோன்களை அவரை கண்காணிக்கிறதுக்காக அனுப்புது. இதற்கிடையில அந்த விமானியை மீட்பதற்காக டஜன் கணக்கில் விமானங்களையும் நூற்றுக்கணக்கான படை வீரர்களையும் ஜார்வாஸ் மலைப்பகுதிக்கு அமெரிக்கா அனுப்பி வைக்குது. இதுல A-10 வார்தாக் அப்படிங்கிற போர் விமானங்களும் HH-16 அப்படிங்கிற ஹெலிகாப்டர்களும் பயன்படுத்தப்படுது. இந்த ரெஸ்கியூ ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கும்போதே அமெரிக்காவே தன்னுடைய வார்தாக் விமானங்களை சுட்டு வீழ்த்துது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த விமானங்கள் செயல்பட முடியாம போகுது. இதனால இந்த விமானங்கள் எதிரி கையில சிக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அமெரிக்க படையே அந்த விமானங்களை தாக்கி அழிச்சிடுது. இதற்கிடையே ஈரான் அரசு அந்த விமானியை கண்டுபிடிச்சு கொடுக்குற ஈரான் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெகுமதியை அறிவிக்குது. அதாவது $6000 வெகுமதியை அறிவிக்குது. அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 50 லட்சம் வெகுமதியை ஈரான் மக்களுக்கு அறிவிக்குது. ஈரான் அரசு ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கு, ஈரானில் உள்ள மக்கள், ஈரானில் உள்ள குழுக்கள் எல்லாரும் அந்த விமானியை தேடிக்கிட்டு இருக்கும்போது அந்த விமானி எல்லார் கண்ணிலையும் மண்ணத்தி விட்டு தான் இருக்கக்கூடிய இடத்த CIAக்கு தெரிவிச்சுட்டு நடந்துகிட்டே இருக்கிறாரு, யாரு கண்ணிலையும் படாம. இதற்கிடையில அந்த விமானிய CIA அமைப்பு பத்திரமாக மீட்டு தங்கள் நாட்டுக்கு கொண்டு வந்துட்டதா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல தெரிவிச்சிருக்கிறார். அதாவது we got him அப்படின்னு ஒரு மெசேஜை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல பதிவிட்டிருக்காரு. இதன் மூலமா எல்லாரும் அந்த விமானி மீட்கப்பட்டு விட்டார் அப்படின்ட்டு நம்புறாங்க. நண்பர்களே, இந்த மீட்பு நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.